ஹாய் வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா, ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன், யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் வேண்டாம் வேணும். சரி, கண்டதையும் ஷேர் பண்ணுறதுக்கு நம்ம லைஃப் ஸ்டைலை சும்மா ஷேர் பண்ணி பார்க்கலாம். எந்த இன்டென்ஷனும் இல்லை, இப்படி சில பேர் மானிட்டரி அது இதுன்னு அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு என்ன தான் நடக்குது, ஒரு ஆசை, அவ்வளோதான். எனக்கு ஒரு ஆசை, போட்டு பார்க்கலாம், வீடியோஸ் போடலாம். நம்மளை யாராவது பார்ப்பாங்களா? நம்மக்கிட்ட கனெக்ட் ஆவாங்களா? எல்லாரும் ஏதோ சொல்கிறாங்க. ஸோ யூடியூப்பில் ஆக்சுவலி என்ன பண்ணுறாங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருந்து என்ன பண்ணுறாங்க? ஸோ அதர் சைடு ஏதோ நடக்குதுன்னு தெரியும். அவங்க போடுற வீடியோஸ்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ ரொம்ப போர் அடிக்காமல் அந்த மாதிரி நம்மளும் ஏதாவது வீடியோஸ் போடலாமே, என்னன்னு காட்டலாம். எவ்வளோ தூரம் என் லைஃப் ஸ்டைலில் காமிச்சா அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு. பெருசாக சாதிக்கிறதுக்கெலாம் என்கிட்ட ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு எல்லாரும் அப்படி தான் போடுறாங்க. ஏதோ வெங்காயம் வெட்டுறாங்க, தக்காளி வெட்டுறாங்க, அப்புறம் வந்துடுது. என்கிட்ட காட்டுறதுக்கு இதோ பாருங்கள், இந்த குட்டீஸ் இருக்குது, இந்த குட்டீஸ் இருக்கான் பாருங்கள். ஹாய் சொல்லு. தெரியுதா? இவன் தெரியுதா? ஸோ இவன் தான், எக்ஸாக்ட்லி இவன் இருக்கான். நான் இருக்கேன். என்கிட்ட ஒரு குட்டி ஒரு 4 கால் ஒரு குட்டி பையன். அவன் தான் எனக்கு ஃபஸ்ட்டு பையன். அவன் பேர் கிறிஸ்லி பேர். அவனும் தூங்கிட்டு இருக்கான். எங்களை பற்றி அப்பப்போ நான் வீடியோ போடலான்னு நினைக்கிறேன். எந்த இதுவுமே கிடையாது. நான் அப்படியே பேசுகிறது. நான் ப்ரொஃபஷ்னல் யூடியூபர் கிடையாதுங்க. இருக்கிற ஃபோனில் ஃபஸ்ட்டு வீடியோவாக போடுவோம், அது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமேன்னு தான் போட போகிறேன். ஹாய் சொல்லு. ஹாய் பேபி ஷாக் சொல்லு. என் ஃபேமிலிலாம் என்னென்னா பேசிக்லி இந்தியாவில் இருக்காங்க. ஸோ எவ்ரி டைம் ஃபேஸ் டைம் எனி வீடியோ கால் பண்ண அந்த டைமில் கனெக்ட் பண்ண முடியல. பட் இவங்க மொமெண்ட்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணி நான் யூடியூப்பில் போடலான் இருக்கேன். அதான் மெயின் கோல். நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள், பார்க்கலாம். எப்படி நம்ம இதில் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் காட்ட போகிறேன், என் லைஃப் ஸ்டைல் காட்ட போகிறேன். குக்கிங் பண்ண நானும் பெரிய குக் கிடையாது. பட் நான் சமைக்கிறதே இவங்க சாப்பிட்டுட்டு ஒரு 4 பேர் இருக்காங்க நம்மளை நம்பி, நானும் இருக்கேன். ஸோ அதெல்லாம் தான் நான் காட்ட போகிறேன். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ என்ன வேணால் கமெண்ட் பண்ணிக்கோங்க. பட்டு கமெண்ட்ஸ் தான் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, ஏதாவது சொல்லிடுவீங்களோ என்னவோ ஏதோன்னு. பட்ஸ் ஓகே, பார்க்கலாம். பிகாஸ் அதெல்லாம் தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணுன்றது இருக்குன்னாங்க. இது இன்ட்ரடக்ஷன் தான். டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் சொன்னாலே அது ரொம்ப கஷ்டமான கொஸ்டினுங்க. பட் இவன் இங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்களா, இவனை தான் டீல் பண்ணிகிட்ருக்கேன். அதை ஏன் கடிப்பானு. ஓகே, ஸோ see you, பார்க்கலாம். ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக அப்படி இப்படிலாம் கிடையாது. நம்ம என்ன எப்படி வீட்டில் இருக்கோமோ அதை தான் நான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். ஓகே, பார்க்கலாம்.